திரு ஜென்ராம், பொன்முடிக்கு மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருக்கிறது. ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஈசியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அப்படின்றது எதை நோக்கி நகருது இந்த அரசியல் காய் நகர்த்தல்கள்? இல்லை, 2026 தேர்தலில் 7வது முறையாக ஆட்சியை பிடிக்கணும் திமுக அப்படிங்கிறது முதலமைச்சருடைய அறைகூவல். அதற்கு தகுந்த மாதிரி 150 இடங்கள் வெற்றி பெற்றால் போதாது, அது 200 தாண்டணும் திமுகவினுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது எதிரணி பலவீனப்பட்டாலும் ஓகே, எதிரணியிலிருந்து இங்கே வர தயாராக இருக்கிற வகையில் அவங்க பெருமாள் மணி சொல்கிற மாதிரி சூஸ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. இந்த 3 பேரையுமே பாருங்க, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன், அன்வர் ராஜா, மருதுராஜ், இவங்க இந்த மாதிரியான நபர்கள், இந்த மாதிரியான தலைவர்கள் சேர்ந்துதான் திமுகவுடைய வெற்றியை உறுதி செய்யணுமா என்ன? இல்ல, வெற்றியை உறுதி செய்யறதுக்காகத்தான் கட்சியில் சேர்க்கிறாங்கிறது யாராவது கற்பிக்கலாம், முயற்சி பண்ணலாம். ஆனா அப்படி இல்லை. வருகின்றவர்களை அரசியலில் செயல்படுகிறேன்னு சொல்லி வர்றவங்களை, அதற்கு உரிய தகுதியும் பெற்றவர்களை திமுகவில் சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த 3 பேரை சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர்னு பெருமாள் மணி சொன்னார்ல. அந்த 3 முகங்கள் அதிமுக பிஜேபியோட கூட்டணிக்கு போனதற்கு பிறகு வெற்றி உறுதி அப்படின்னு முதல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணி தோத்து போனதற்கு பிறகு அந்த 3 பேர் வர்றாங்க. 3 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. 3 பேரும் 3 முகங்கள். அதிமுகலேருந்து வந்திருக்கக்கூடிய 3 முகம், ஒவ்வொரு செக்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அவர் சொல்லும்போது பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. 3 செக்மெண்ட்டை 3 பேரும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த தலைவர்கள் வந்தாங்கன்னா இவங்களுடைய வெற்றிக்காக அவங்க சேர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. மாறாக இவங்க அதிமுகவில் இருக்கும்போது 2021 இவர் எம்எல்ஏ ஆயிருக்காருல்ல, அவருடைய வாக்கு வங்கி, பழைய அதிமுக வாக்கு வங்கி எரோட் ஆகிட்டு இருக்கு. அது திமுக பக்கம் போயிட்டு இருக்கு. தனக்கு வாக்களித்தவர்கள் தங்களை விட்டு வேறு பக்கம் போறதை கண்ணெதிர பார்க்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் போன திசையிலேயே அவரும் சேர்றாரு. பழைய எம்ஜிஆருக்கு வாக்கு வங்கியாக இருந்த ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவுக்கு வாக்கு வங்கியாக இருந்த பெண்கள் தாய்மார்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, குறிப்பாக மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாளர். எதன் அடிப்படையில் நடந்த தேர்தல்களில் நடந்த முடிவுகளின் அடிப்படையில், இடைத்தேர்தல்களில் நடந்த முடிவுகளின் அடிப்படையில், மக்களவைத் தேர்தலில் நடந்த முடிவுகளின் அடிப்படையில், நீங்க திமுகவினுடைய பழைய ஓக்கலா இருக்கிற மிடில் கிளாஸ், அர்பன் மிடில் கிளாஸ் இருக்குல்ல, அது திமுக விட்டே கூட கொஞ்சம் நகர்ந்து போயிருக்கலாம். ஆனால் முன்னால ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிட்டு இருந்த குரலற்ற ஏழை மக்கள், குரலற்ற பெண்கள், அவங்க இப்ப பெரும்பாலும் திமுக பக்கத்துல நிக்கிறாங்க, திமுகவை உறுதியாக ஆதரிக்கிறாங்க. அந்த போக்கு ஒரு ட்ரெண்டை காட்டுது. அதனால இந்த தலைவர்கள், அந்த எம்எல்ஏக்கள், அந்த மாதிரி நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு பாக்குறாங்க. அது போக மிக முக்கியமான பிரச்சனை அதிமுக தொண்டர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில இருக்கக்கூடும் தானே. தமிழ்நாட்டினுடைய நலன் காக்கப்பட வேண்டும்ங்கிறதுல அவங்களுக்கு, அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு, தொண்டர்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. மாநில உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலயும் அவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா மாநில உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டின் நலன் காக்கப்பட வேண்டும் என்றால் பாஜக வீழ்த்தப்பட வேண்டுமா, திமுக வீழ்த்தப்பட வேண்டுமாங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள நிக்குது. அப்படி வரும்போது திறந்த மனதோடு அந்த பிரச்சனையை அணுகுகிறவர்கள் பாஜக தான் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்னு, இந்த 4 ஆண்டுகள்ல பாஜகவுக்கும் மாநில அரசுக்கும் இடையில உண்டான பிரச்சனைகளை திறந்த மனதோடு அணுகுகிறவர்கள் அந்த முடிவுக்கு வர்றாங்க. பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக கூட்டணி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். சேர்றாங்க. ஓபிஎஸ் ஓட மனோஜ் பாண்டியன் பயணிக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலையும் ஓபிஎஸ் ஓட தான், கடந்த மக்களவை தேர்தலையும் ஓபிஎஸ் ஓட தான் பயணிச்சார். ஓபிஎஸ் பிரதமர் நரேந்திர மோடியோட நேரம் தரல, அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் மனோஜ் பாண்டியன் வெளியேறாரு. அந்த எண்ணமா இருந்தா பாஜக வரவே கூடாது அப்படின்ற எண்ணம் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு இருந்திருந்தா தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்கலாமே. இல்ல, அவங்க எல்லாரும் முதல்ல ஓபிஎஸோட சேர்ந்து மக்களவை தேர்தலுக்கு பிறகு எல்லாரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதிமுகல அப்படின்னு காத்திருந்திருக்கலாம். ஆனா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவானதற்கு பிறகு அவர் முடிவெடுத்து தானே ஆகணும். அவர் சொல்றாருல, அவர் சாதாரணமாக தமிழ்நாட்டின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார்
அப்படின்னு இன்னைக்கு காலையில சொல்றாரு மனோஜ் பாண்டியன். அந்த ரியலைசேஷன் எப்போ வந்திருக்கோ, அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூவுக்கு போவாங்க. அது வரைக்கும் வரலன்னா ஓபிஎஸோட தான் இருந்திருப்பாரு. அது ஒரு லாயல்ட்டி தொடர்பான விஷயம். அப்ப ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது அந்த என்டிஏ கூட்டணியில ஒரு சீட்டு வாங்கி அவர் தேர்தல் வேட்பாளர் நிற்கும் போது ரொம்ப சுத்திலாம் போக வேண்டாம். இவர் எம்எல்ஏ ஆனது பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருக்கும்போது தான். அந்த ஒரு வார்த்தை போதும். அதனால ரொம்ப சுத்திலாம் போக வேண்டியது இல்லை. ஆனா அது இந்த 4 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுத்த நெருக்கடிகளை பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் இப்போது அவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்படிங்கறத அவங்க முடிவு செய்வாங்க. அப்படி முடிவு செய்யறவங்க உங்களோட வர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோங்கிற மெசேஜை கொடுக்குறாங்க. அதுல இவங்க ஃபேஸ்டு மேனர்ல அவங்கள உள்ள சேர்க்கலாம். அது என்ன திமுக என்ன நினைக்குதோ அது சரவணன் தெரியும். சரவணன் தான் பேச முடியும், நான் பேச முடியாது, எனக்கு அது தெரியாது. ஆனா அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு. எதிரணியில கட்சிகளும் அந்த கூட்டணியில இருந்த கட்சிகள் 2021 எதிர் கூட்டணியில இருந்த கட்சிகளும் இங்க வர்றதுக்கு தயாரா இருக்கு. உடைந்து வர்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க இருக்காங்க, உடையாமலே வர்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கூட்டணிக்குள்ள சேர்க்கிறாங்களா என்னங்கிறது திமுக தான் முடிவு செய்யணும். அது எல்லாமே இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் பிரிந்து தேர்தலை சந்திக்கும் போது திமுகவினுடைய வெற்றி ரொம்ப எளிது. அவங்க ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருந்திருக்காது. ஆனா ஒருவேளை அவங்க எல்லாரும் ஒரே அணிக்குள்ள பெரிய கூட்டணி, சிபிஐ, ஐடி, இடி, தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணியாக நேரடி போட்டிக்கு வந்தாங்கன்னா அப்போ திமுக கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டியது அவசியங்கிற முடிவுக்கு திமுக வந்து புதிதாக நபர்களையும் பிரமுகர்களையும் புதிய கட்சிகளையும் கூட கூட்டணிக்குள்ள சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரவணன், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி ஏன் நீக்கப்பட்டாரு? இப்ப மீண்டும் அவருக்கு அந்த பொறுப்பு ஏன் வழங்கப்பட்டிருக்கு? இல்லை, இப்போ அவர் மேலே வந்து அண்ணன் பொன்முடி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஒரு இதில் வந்து சரியான முறையில் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவர் வந்து அமைச்சர் பதவியை வந்து அப்போது ராஜினாமா செய்ய வைத்தார். ஸோ அதோட இது இப்போது அவருக்கு வந்து மீண்டும் அந்த துணை பொதுச் செயலாளர் என்ற அந்த பொறுப்பில் வந்து மீண்டும் அவர் வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இது வந்து கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே தவிர இதில் வந்து இதை தாண்டி வேறு இல்லை. அண்ணன் அருமையாக சொன்னாங்க, எப்படிப்பட்ட ஒரு திராவிட சிந்தனையாளர், திராவிட சிந்தனைகளை எல்லா இடத்துலையும் வந்து எப்படி சிறப்பான முறையில் பேசக்கூடியவர் பேராசிரியர். ஸோ அவருக்கு வந்து மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு இன்டர்னல் இதில் வந்து எந்த விதமான ஒரு பேசுவதற்கோ இது வந்து பேசுபொருளாவதற்கோ எதுவுமே இல்லை. இதில் இப்போ என்ன முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி இவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்முடைய ஜனநாயகத்திற்கே ஊறு விளைவிக்கக்கூடிய பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது அதை திசை மாற்றுவதற்காக என்ன விஷயங்களை எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து எஸ்ஐஆர் அப்படின்றது நேற்று அந்த அறிவிப்பை பார்த்த உடனே எல்லாருமே வந்து ஒரு கொந்தளிப்பு வருகிறது. நீங்கள் வீட்டில் இருந்து அந்த எனிமிரேஷன் ஃபார்மில் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு ஓட்டு.